KVK3 அஸ்ட்ராலஜரின் காலை வணக்கம். இப்போ ஐபிஎல் மேட்ச்சு 5வது மேட்ச்சு யார் யாருக்கும் அப்படின்னா ஜிடி வெர்சஸ் எம்ஐ. ஜிடியில் வந்து எஸ் கில் கேப்டனாகவும் எம்ஐயில் ஹெச் பாண்டியா கேப்டனாகவும் இருக்காங்க. இந்த மேட்ச் எப்படி போகும் அப்படின்னாக்கா 2 கேப்டனுக்குமே பலமாக தான் இருக்குது. அதாவது ஜாதக பலன் வந்து 2 பேருமே பலமாக இருக்கிறதுனால ஏதாவது ஒரு மாறுதல் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் வீடியோ பதிவு பண்ணிட்டேன். நாளைக்கு தான் மேட்ச்சு. கேப்டன் சேஞ்சஸ் ஆகிறது கூட இப்போ சிஎஸ்கேலோட மார்ச்சில் அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு எம்ஐ டீமை பொறுத்த வரைக்கும் இருக்குது. இப்படி ஏதாவது கேப்டன் சேஞ்சஸ் வந்துச்சு அப்படின்னா ரிசல்ட்டும் சேஞ்ச் ஆகும். ஒருவேளை வரலாம், ஒரு கணிப்பு தான். வரலைன்னா நீங்கள் அதை அப்படியே இப்போ நான் போடக்கூடிய வீடியோவை எடுத்துக்கிறேங்க லிஸ்ட்டை. பொதுவாக சொல்லணும் அப்படின்னா 2 டீமுமே நெருக்கி வந்து அதிகமான விக்கெட்டுகள் இழக்கிற மாதிரி தான் இருக்குது. அன்றைக்கு உண்டான நட்சத்திரம் ஜாதகம் வந்து பலமாக இருந்தாலும் கேப்டனுக்கு 2 கேப்டனுக்கும் ஸ்கோர் பெருசாக வர்ற மாதிரி இல்லை. 2 சைடுமே விக்கெட் விழுவும். அதாவது 1.5 மணி நேரம் முடிய வேண்டிய மேட்ச்சு ஃபஸ்ட் இன்னிங்ஸ் 1 மணி நேரத்தில் முடிஞ்சிடும், அல்லது 45 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். செகண்ட் இன்னிங்ஸும் அதே மாதிரி தான், 1 மணி நேரம் அப்படின்னா ஒரு 45 நிமிஷத்தில். ஏன்னா ஸ்கோர் வராது, அதனால் கொஞ்சம் குயிக்காக முடிஞ்சிடும். அதுவும் அடுத்தடுத்து விக்கெட் விழுங்க. ஃபீல்டிங் பண்ணுற டீம்லேயும் அடுத்தடுத்து விக்கெட் விழுகிற மாதிரி தான் இருக்குது. அது என்னென்னு பார்ப்போம். இந்த மேட்சை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்குது. இருந்தாலும் வீடியோ பதிவு பண்ணி உங்களுக்கு தேவைன்னா எப்படி எடுத்துக்கிறேங்க. இப்போ ஜிடி இல்லை யார் யார் விளையாட போகிறாங்க அப்படின்னா டபிள்யூ சஹா, எஸ்.கில், எஸ். சுதர்சன், எஸ். கான், ஆர். கான், என். அகமத், ஏ. ஓமர்சை, கே. வில்லியம்சன், டி. மில்லர், ஆர். டெவாட்டியா, எம். சர்மா இவங்கெல்லாம் விளையாடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. எம்ஐயை பொறுத்த வரைக்கும் ஆர். சர்மா, ஐ. கிசான், எஸ். யாதவ், ஹெச். பாண்டியா, டி. வர்மா, டி. டேவிட், ஆர். ஷெப்பர்ட், ஜி. கோட்ஸி, பி. சாவ்லா, ஜே. பும்ராக், எல். வுட் இவங்கெல்லாம் விளையாடுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ ஜிடி ஃபஸ்ட்டு பேட்டிங் யார் யாருக்கு நல்லாயிருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி அன்றைக்கி நட்சத்திரம், ஏன்னா ஒரே நாளில் 2 மேட்ச் வருது. 3:30 மணி மேட்ச்சுக்கு என்ன நட்சத்திரமோ அதே தான் இதுக்கும். சந்திரன் வந்து உத்திர நட்சத்திரத்தில் நிற்கிறாரு. நட்சத்திர அதிபதி சூரியன். இப்போ ஜிடி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் எஸ்.கில், எஸ். சுதர்சன், எஸ். கான், ஆர். கான், என். அகமத், ஏ. ஓமர்சாய் அவங்கள எடுத்துக்கலாம். எம்ஐ ஃபீல்டிங் பண்ணால் ஆர். சர்மா, எஸ். யாதவ், ஹெச். பாண்டியா, டி. வர்மா, ஜே. பும்ராக், எல். வுட் இவங்கள எடுத்துக்கலாம். மொத்தம் 12 பேர் தான் சொல்லி 15 பேர் 16 பேர் சொல்லுவான், அல்ல 13 பேர் சொல்லுவான். இப்போ இது டீம் வந்து லைனப்பில் யார் வருவாங்கிறது தெரியல. இருந்தாலும் 12 பேர் தான் சொல்லியிருக்கேன். இதில் யாராவது வந்தாங்கன்னா லைனப்பில் வந்தாங்கன்னா அவங்கள எடுத்துக்கிறங்க. இப்போ எந்த அணி வின் பண்ண போகுதுன்னா ஃபீல்டிங் பண்ணுற டீம் வின் பண்ணிடும். அதாவது மேட்ச் எப்படி போகும்னா ரன்னு பெருசாக வராது. 10 பாலுக்கு 1 ரன்னு அல்லது 5 பாலுக்கு 1 ரன்னு இப்படி தான் போகும் சொல்லுவா. செகண்ட் இன்னிங்ஸ் நடக்கும்போது சொல்கிறேன். ஃபீல்டிங் பண்ணுற டீம் ஒரு 1 ஹவர் வரைக்கும் அப்படி தான் போய்கிட்டு இருக்கோம். லாஸ்ட் ஒரு ½ அன் ஹவரில் அரை மணி நேரத்தில் மேட்ச் மாறிடும். அதாவது லாஸ் ஆகிற மாதிரி போய் வின் பண்ணிடும். அப்படி ஒரு மேட்ச் தான் அன்னைக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ எந்த அணி வின் பண்ணால் எம்ஐயை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாலும் சரி, செகண்ட் பேட்டிங் பண்ணாலும் சரி, எம்ஐ தான் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் 70% அப்படி எடுத்துக்கிறோங்க. இப்போ ஜிடி வெர்சஸ் எம்ஐ டீம் சொல்லியாச்சு. இதில் யார் பெஸ்ட்டு பிளேயர்னு பார்ப்போம். ஜிடியை பொறுத்த வரைக்கும் எஸ்.கில், சாய் சுதர்சன், அதுக்கப்புறம் ரஷீத் கான். அவர் வந்து விக்கெட் ப்ளஸ் ரன் எடுக்கிற வாய்ப்பு இருக்குது. போன ஐபிஎல்லே ஏதோ ஒரு மேட்ச்சில் வந்து கடைசி அவர் தான் இன்னும் முடிச்சு கொடுத்துட்டு போனார். அந்த மாதிரி ஒரு அமைப்பு அவருக்கு இருக்குது. அதையும் பார்த்துக்கிறங்க. பெஸ்ட்டு பிளேயர் அப்படின்னாக்கா ரஷீத் கானை கூட எடுக்கலாம் நீங்கள். அவர் நல்லா, அதாவது பேட்ஸ்மேன் ஆல்ரவுண்டர்லாம் அவுட் ஆகிற மாதிரி இருக்கும்போது இவர் கொஞ்சம் நின்று ஓரளவுக்கு ஸ்கோர் எடுப்பார். அது மாதிரி பார்த்து புரிஞ்சுக்கிறங்க. அதுக்கப்புறம் ஹெச். பாண்டியா கூட இல்லை, டி. வர்மா அவருக்கு நல்லா இருக்குது பெஸ்ட்டு பிளேயர்ஸில். ஜே. பும்ராக், எல். வுட் இதில் 6 பேர் தான் என்னால் சொல்ல முடியுது. ஏன்னா அப்படி தான் இருக்குது மேட்ச், ஒன்றும் பெருசாக இல்லை. அதாவது ஹெச். பாண்டியா டீம் எம்ஐ டீம் வின், மும்பை இந்தியன்ஸ் வின் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறோங்க. செகண்ட் இன்னிங்ஸு ஒருவேளை இப்போ ஜிடி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி எம்ஐ ஃபீல்டிங் பண்ணுது அப்படின்னா ஒரு 45 நிமிஷத்துக்குள்ளே கூட
அடுத்தடுத்து ஆல் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வரக்கூடிய பிளேயர்ஸ் பவுலர்ஸ் தான் வருவாங்க. அந்த பவுலர்ஸு ஓரளவுக்கு ஸ்கோர் எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்படி எடுத்துக்கிறங்க. எம்ஐ டீம் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் ஃபீல்டிங் பண்ணுற டீம் வந்து ஆல் அவுட் பண்ணிடும் அந்த ஒரு மேட்ச்சுக்குள்ள. ஏன்னா அப்படித்தான் மேட்ச் இருக்குது. எப்படி பார்த்தாலும் ஜிடி வந்து ஆல் அவுட் ஆயிரும், அது கன்ஃபார்ம். அப்படி எடுத்துக்கிறங்க. இதில் ஒரு வேளை கேப்டன் சேஞ்சஸ் வந்துச்சு அப்படின்னா டெலகிராமில் நான் கூட பதிவு பண்ணிடுறேன். இது மறுபடியும் வீடியோவில் வந்து நான் பண்ண முடியாது. அதனால் டெலகிராம் ஃபாலோ பண்ணிக்கிறேங்க. இந்த டெலகிராம் லிங்க் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கிறேங்க. இதில் ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா, அதாவது கேப்டன் சேஞ்சஸ் வந்துச்சுன்னா மட்டும் அதில் வின் பண்ணுற ரிசல்ட் எதுவும் சேஞ்ச் ஆகுதான்னு பார்த்து அதில் போட்டு விட்ருவேன். அதை பார்த்து ஃபாலோ பண்ணிக்கிறேங்க. இப்போ இதில் வந்து ஒரு இம்பேக்ட் பிளேயராக வந்தால் யார் யாரை எடுத்துக்கலாம் அப்படின்னா, டபிள்யூ சஹா இம்பேக்ட் பிளேயராக வந்தால் எடுத்துக்கலாம். ஐ கிசான் இம்பேக்ட் பிளேயராக வந்தால் எடுத்துக்கலாம். ஏ ஓமர் சாய் அவர் இம்பேக்ட் பிளேயராக வந்தால் எடுத்துக்கலாம். அப்போ 3 பேர் சொல்லியிருக்கேன். டபிள்யூ சஹா, ஐ கிசான், ஏ ஓமர் சாய் இவங்கள எடுத்துக்கலாம். அதாவது இம்பேக்ட் பிளேயராக வந்தார்னா எடுத்துக்கலாம். சரி, அடுத்த வீடியோ மண்டே நடக்கக்கூடிய மேட்ச்சு என்ன மேட்ச்னு பார்த்து அது வீடியோ பதிவு பண்ணி போடுறேன். தொடர்ந்து ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருங்க. வீடியோ தொடர்ந்து பாருங்கள். பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஒரு 10-15 மேட்ச் நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா தான், ஏன்னா வேறு வெப்சைட்டில் போய் நிறையா பார்த்துருப்பீங்க வீடியோலாம். அப்போ எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்கிறக்கூடாது. எல்லா வீடியோவும் பாருங்கள், வேணாம்னு சொல்ல. ஒவ்வொரு வீடியோவுக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு ஐடியா கிடைக்கும். இப்போ நீங்கள் ட்ரீம் 11 டீமாக போடுறீங்க, இல்லை ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படின்னாக்க எல்லா வீடியோவும் பாருங்கள். யார் யார் யூடியூப்பில் பதிவு பண்ணுறாங்களோ, ஏன்னா எல்லாட்டையும் ஒவ்வொரு கருத்துக்கள், ஏதாவது ஒரு கருத்துக்கள் இருக்கும். அது உங்களுக்கு செட் ஆகி வர மாதிரி இருக்கும். இப்படி எல்லா வீடியோவும் பார்த்து நோட்ஸ் எடுங்க. நோட்ஸ் எடுத்து உங்களுக்குன்னு ஒரு திருப்தி வரும். சரி, இவங்கெல்லாம் நல்லா விளையாடக்கூடிய பிளேயர்ஸு அப்படின்னா ட்ரேடிங் எப்படி பண்ணாலும் அது உங்களுடைய விருப்பம் தான். உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதனால் யூடியூப்பில் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களையும் பாருங்கள். எல்லாத்துலேருந்து உங்களுக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்கும். ஏதாவது ஒரு பாயிண்ட் கிடச்சிக்கிட்டே தான் இருக்கும். அதையும் பார்த்து ஃபாலோ பண்ணிக்கிறங்க. இப்போ அடுத்த மேட்ச் என்னங்கிற பார்ப்போம். மண்டே அன்றைக்கி நடக்கக்கூடிய மேட்ச்சில் இருந்து ஸ்கோர் எவ்வளோ வரும் என்னங்கிற இன்னும் கொஞ்சம் விரிவாக நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ ஓரளவுக்கு பிளேயர்ஸ் இந்த எல்லா டீமும் அட்டன் பண்ணிட்டாங்கன்னா பிளேயர்ஸ் யார் யார் வருவாங்க அப்படின்னா 1-2 சேஞ்சஸ் தான் இருக்கும். பெருசாக ஒன்றும் மாற்றம் இருக்காது. அதனால் நம்ம ஓரளவுக்கு நல்ல பிளேயர்ஸ், பெஸ்ட்டு பிளேயர்ஸ் எடுத்துடலாம். இம்பேக்ட் பிளேயர் வந்தாலும் அதுவும் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. அது என்னவோ அதை நம்ம அதையும் தனியாக ஒரு லிஸ்ட்டு போட்டுருவோம். இம்பேக்ட் பிளேயர் வந்தால் அப்படின்னு சொல்லி அது ஒரு லிஸ்ட் தனியாக பதிவு பண்ணி போட்டுறேன். புதுசாக சப்ஸ்கிரைபர் ஒவ்வொரு வீடியோக்கும் வந்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் வந்து வீடியோ தொடர்ந்து பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் ஒரு முடிவுக்கு வாங்க. எடுத்த உடனே புதுசாக வந்துருந்தேன்னாக்கா உங்களுக்கு அது என்ன சொல்கிறோம்னே புரியாமல் குழம்பு போயிடாமல் ஒரு 4-5 வீடியோ தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். சரி, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதாவது திங்கக்கிழமை இரவு 7:30 அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை நைட்டு இல்லைன்னா திங்கக்கிழமை காலையில் கூட நான் வீடியோ பதிவு பண்ணி போட்டுறேன். தொடர்ந்து ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. தேங்க்யூ.